Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நாம இன்னைக்கு சுவையான ஆரோக்கியம் நிறைந்த கருப்பு கவுனி அரிசி இனிப்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கருப்பு கவுனி அரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு நிழல்ல உலர்த்திட்டு எடுத்துருக்கேன். அடுத்ததா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்ல வச்சு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்தோம் அப்படின்னா நல்லா வறுத்து வந்துடும். அரிசியோட மனம் அந்த பருப்போட மனம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 4 ஏலக்காய் சேர்த்து அதை கூடயே சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி பருப்பை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும். அரைக்கும் போது ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது, ரொம்ப திரியாகவும் அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் அடுத்ததாக நம்ம கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்றது 4 பேர்த்துக்கான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொடியை 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். உங்களுக்கு நல்ல திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் 2 டீஸ்பூன் இதில் கூட சேர்த்துக்கோங்க. அப்பப்போ அடிப்பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, அரிசி நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எடுக்கும் போதே பார்த்தா மலர்ந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நட்ஸ் மேலே தூவிட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை நம்ம பொடிச்சிட்டு அதை மேலே தூவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.